Assalamualaikum friends, நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸோடு உங்களை பார்க்க போகிறேன். அதாவது 7 டிப்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். டிப் நம்பர் 1, அதாவது நான்ஸ்டிக் பாத்திரங்களில் நம்ம வீட்டில் அடுக்கி வைப்போம். அது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாதான் நமக்கு இடம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே ஒரு துணியோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ அல்லது பேப்பராவது நீங்கள் உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம அடுக்கி வச்சோம்னா ஸ்க்ராட்ச் ஆகாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணாலும் அடுக்கிட்டு போகலாம். இந்த டிப் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ டிப் நம்பர் 2, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ நிறைய பேர் இந்த ஓலையில் உள்ள இடியப்பத்தட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த இடியப்பத்தட்டை நம்ம அலசிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு திரும்ப எப்படி எடுத்து வச்சாலும் அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு பாக்ஸில் எடுத்து நல்லா அலசிட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது எப்போதுமே அப்படியே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ டிப் நம்பர் 3, இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இட்லி தட்டோ அல்லது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவோம், பர்டிகுலராக கிச்சனில் உள்ள ஐட்டம்ஸு, அந்த துணியை வெளியில் வச்சாலோ அல்லது எங்கேயாவது மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு கவரில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அந்த துணியும் வீணாக போகாது, காணாவும் போகாது. ஸோ நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் அறையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எண்ணெய் பாட்டில்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது சில பேர் பாட்டிலில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் 2 லிட்டரோ 3 லிட்டரோ அல்லது 1 லிட்டராக இருந்தாலும் அப்படியே நீங்கள் முழுசாக வைக்காமல் ஸோ வாரத்துக்கு தேவையான அளவுக்கு சின்ன பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. டப்பர் வேரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, அதில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அது வழியாக எண்ணெய் வெளியில் உள்ளே போயிடும். ஸோ வெளியில் வராது. மற்ற பாட்டில்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கெல்லாம் வெளியில் வரும். கையில் நம்ம தோசைக்கு ஊற்றும் போதோ அல்லது சமையலுக்கு யூஸ் பண்ணும்போதோ அது கைப்பட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணாத சாக்ஸோ அல்லது இதுக்குன்னே நீங்கள் குழந்தைங்களோட சின்ன சாக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது கையில் படும்போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அதில் ஒட்டிக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கேனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் டப்பாவாக இருந்தாலும் இதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 5, இதுவும் சமையல் கட்டில் எண்ணெய் கேன் வைக்கிறத பற்றி தான். ஸோ எண்ணெய் கேனை நீங்கள் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ட்ரேயில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எண்ணெயெல்லாம் வடிஞ்சு எல்லா இடமும் பிசு பிசுன்னு ஆகாது. ஸோ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 6, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நிறைய பேருக்கு புதினா இலைகளை உரிக்கிறதுனால பெரிய வேலையாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒன்றா எடுக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரியான கூடையில் வச்சு நம்ம போட்டு ஒரு இழுத்துட்டா போதும். எல்லா இலைகளும் தனித்தனியாக ஒன்றா வந்துடும். கீரையோ அல்லது மற்ற கீரை வகைகளாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, தனித்தனியாக ஒன்றா எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் உள்ள பேஸ்கெட் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது. ஸோ அதுக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா ஒன்றா இலைகள் வந்துடும். எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா டிப்ஸுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த டிப்பும் நிச்சயமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சமையல் செய்யும்போது இப்போ காலையில் தாளிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம்னா அந்த சமையல் மேடையில் எண்ணெய் ஃபுல்லாக கொட்டும், தெரிக்கும். அதாவது தாளிக்கும் போது அந்த தெரிச்சிருக்கும். அல்லது தெரியாமலே எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அரிசி மாவு இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் நீங்கள் அந்த இடத்துல தூவி விட்டுட்டு திரும்ப தொடச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல புதுசு போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிச்சயமாக இந்த 7 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் நம்ம எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்